குட் பேட் அக்லில கிட்டத்தட்ட 3 பாடல்கள் உபயோகப்படுத்தப்பட்டது. இதுல இளையராஜா கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் கேட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் டைம் கொடுத்திருந்தாரு. இந்த 7 நாள் டைம்குள்ள 5 கோடி கொடுக்கவில்லை என்றால் இதற்கு உண்டான வழக்கு போடப்படும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா ஒரு நோட்டீஸ் அமைச்சிருந்தாரு. இப்ப குட் பேட் அக்லியோட டீம் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3 பாடலையும் நாங்க கரெக்டான லைசன்ஸோட தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இளையராஜா அவர்கள் மியூசிக் டைரக்டரா இருக்கும் போதே அந்த படத்துக்கு அவர் பாட்டு தயாரிக்கிறாருன்னா காசு வாங்கிட்டு தான் தயாரிக்கிறார். சோ அந்த பாடல், அந்த பாட்டோட லிரிக்ஸ் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனிக்கு தான் போகும். அந்த தனியார் கம்பெனி கிட்ட இருந்து நாங்க லைசன்ஸ் வாங்கி, நாங்க காப்பிரைட்ஸ் வாங்கி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கோம். சோ இளையராஜாக்கு இதுல உரிமம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லி காட்டமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, இதற்கு முன்னாடியே உயர்நீதிமன்றத்துல பல தடவை இளையராஜா பத்தி இந்த கேஸ் வரும்போது காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ்ல சொன்னது ஒரே விஷயம் இதேதான். இளையராஜா முன்கூட்டியே காசு கொடுத்து பாடல்களை தயாரிச்சு வெளியிட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த உரிமை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் கேட்க முடியுமே தவிர பாடல்களை பாடிட்டேன், பாடல்களை நான் தயாரிச்சுட்டேன், அதனால மொத்த உரிமையும் எனக்கு தான் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி காட்டமா தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இளையராஜா திருப்பி திருப்பி இப்படி கேட்கிறப்ப ஒரு சில பேருக்கு பயங்கரமான கோபங்கள் ஏற்படுது. அதாவது இளையராஜாவோட பாடல்களை தான் கேட்க முடியுமே தவிர இளையராஜாவோட பேச்சுக்களை கேட்க முடியல அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க.